ஒரு அழகான ஊரில் ஒரு பணக்கார மனிதன் வாழ்ந்து வந்தானா. அவன் பெரிய அனுபவசாலியாக இருந்தானா. அவனுடைய பையங்க சோம்பேறித்தனமாகவும் எந்த வேலையும் செய்யாமலும் இருந்தாங்களாம். கடின உழைப்பு என்னன்னு புரிய வைக்கணும்னு அவர் முடிவு செஞ்சாரு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்காரு. மகனே, நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்கலான்னு நினைக்கிறேன். அந்த பரீட்சையில் நீ பாஸ் ஆகிட்டேன்னா உனக்கு இந்த சொத்து எல்லாத்தையும் உன் பேரில் எழுதி வச்சிடுறேன். இது என்ன பரீட்சைன்னா, நீ உழைச்சி உன்னோட சுய சம்பாத்தியத்தை நீ இன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு வந்தாதான் உனக்கு இந்த வீட்டில் சாப்பாடு. அம்மா, அப்பா எனக்கு ஒரு பரீட்சை வச்சுருக்காங்கம்மா. அது என்னன்னா, நான் இன்னைக்கு சம்பாதிச்சு காசு கொண்டு வந்தாதான் எனக்கு சாப்பாடு. ஆனால் எனக்கு எந்த வேலையுமே செய்ய தெரியாது. நான் எப்படி சம்பாத்தியம் பண்ணுறது? கவலைப்படாத மகனே, நான் உனக்கு காசு தரேன். அந்த காசை கொண்டு போய் நீ அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்து நீ சம்பாதிச்சு கொண்டு வந்ததுன்னு சொல்லு. தான் பையன் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்பா தான் பையனை சோதிக்க நினைச்சாராம். அப்பா, நான் இன்னைக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்ததுப்பா, இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க. அப்படியா மகனே, இந்த காசை கொண்டு போய் அந்த கிணத்துல கொண்டு போய் போடு. எல்லார்ட்டையும் காசு வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம யார்கிட்ட போய் காசு வாங்குறது? என்ன பண்ணுறது? மூடை தூக்கி சம்பாதிக்கிறான். மூடை தூக்கி சம்பாதிச்ச காசை கொண்டு வந்து அப்பாட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அப்பா, நான் இன்னைக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்ததுப்பா, இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க. அப்படியா மகனே, இந்த காசை கொண்டு போய் அந்த கிணத்துல கொண்டு போய் போடு. இல்லைப்பா, என்னால் கிணத்துல தூக்கி போட முடியாது. ஏன்னா நான் இது மூடை தூக்கி சம்பாதிச்சு கொண்டு வந்த காசு. மகனே, உனக்கு காசோட அருமை தெரியணுங்கிறதுக்காகத்தான் காசை கிணத்துல போட சொன்னேன். இப்போ தெரியுதா? உழைச்சி சம்பாதிச்ச காசுக்கு மதிப்பு அதிகம். கடின உழைப்பினால் கிடைக்கிற சந்தோஷம் மிகவும் அதிகம். கடின உழைப்பு என்னன்னு தன் பையன் புரிஞ்சுக்கிட்டதால சொத்து எல்லாத்தையும் தன் பையன் பேர்லயே எழுதி வைக்கிறார்.